பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு முன்னேற வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய நாளில் இந்த இந்த 25,000 ரூபா அந்த நிவாரண தொகைக்கு மக்கள் அடிபொடிபட்டு போராட்டம் பண்ணுகிற விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக கொஞ்சம் கதைச்சேன். சரிதானே? இது உண்மை. இன்றைக்கு பாதிக்கப்படாத மக்களும் 25,000 ரூபா நிவாரணத் தொகை கோர்றாங்க. இதால் பாதிக்கப்பட்டுகின்ற மக்களுக்கு அது போய் சேராத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு என்ற ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தேன். அதில் ஜிஎஸ் மேரை தூற்றாதீங்க, ஏசாதீங்க, அவங்களும் பாவம், அவங்களும் மனுஷன் என்றதை பற்றி நான் இந்த இடத்துல பதிவிட்டிருந்தேன் சமூக வலைத்தளங்களில். இது உண்மை. சரிதானே? எத்தனை பேருக்கு தெரியும்? இது உண்மையாகவே வடகிழக்கு எடுக்க போனால் மலையகத்தையும் விட 2வது கட்டத்தில் நம்மளோட வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தது. அதுலேயும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணம் ஒழுங்குமுறையாக போய் சேரும். அதுக்காக ஜிஎஸ் மேலே பகச்சு கொள்ளாங்கன்ற ஒரு வீடியோ பதிவை விட்டுருந்தேன் தானே. இந்த ஃபோட்டோவில் தெரிகிற நபர், சரிதானே, இந்த ஃபோட்டோவில் தெரிகிற நபர் என்ன செஞ்சுக்கிறேன்டா, டிக்டாக்கில் இந்த புகைப்படத்தை எடுத்து அதில் அந்த பாருங்கள் எப்படிலாம் ஃபோட்டோ ஒட்டிக்கிறேன். எங்களுடைய ஜனாதிபதியோட ஃபோட்டோவை போட்டு இன்னொரு அந்த எங்களுடைய தலைவர ஃபோட்டோவையும் போட்டு எண்ணெயை மேலுக்கு வச்சு அதில் நிறைய விதமாக எண்ணெயை கழுவி ஊற்றிருக்காரு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் தன்னுடைய வார்த்தை பிரயோகத்தில் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய அரசு அதிகாரிகளையும் மாவட்ட அதிபர்கள், எங்களுடைய கிராம சேவர்களுக்கு இவர் ஒரு மதிப்பு கொடுக்கணும். இவர் வெளிநாட்டில் இருந்தது இப்போ வீடியோ போடுறார். சரிதானே? இவர் வெளிநாட்டில் இருந்தது இவர் வீடியோ போடுறார். நான் கதைச்ச விஷயத்தை இந்த தெளிவில்லாமல் கேட்டுது. சரிதானே? தெளிவில்லாமல் கேட்டுது அவர் அவருக்கு வாய்க்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் கதைக்கிறார். இவரை வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இவரெல்லாம் ஒரு கணக்கான்ற மாதிரி இருக்கு. இவர் கதைக்கிற விஷயத்தை பார்த்தா அப்படி கதைக்கிறார். இவர் மக்களுக்கு சார்பாக கதைப்பதாயின் சரியா, மக்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இதுக்கு முந்தைய காலத்தில் நேரடியாகவே நடைபெறுது. அப்பெல்லாம் கதைக்காத ஒரு நபர் இப்போ ஏன் கதைக்கணும் என்ற பற்றி தான் எனக்கு ஒரு கேள்வி. கதைக்கின்ற நபர் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். எங்கட கிழக்கு மாகாணம் இப்போ கிளிநொச்சியை மட்டக்களப்பையும் பற்றி நீங்கள் ஒன்று கதைச்சிருந்தீங்க. இந்த கிளிநொச்சி மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் எங்கட மலையக மக்களுக்காக சரியா எத்தனையோ நிவாரண பொதிகளை தயார் பண்ணி மலையக மக்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ எங்களோட ஊர் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்தது ஓகே. ஆனாலும் எங்களோட மனிதாபிமானத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சரிதானே? கதைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி மட்டக்களப்பு மக்கள் கிளிநொச்சி மக்களுக்கு தான் இந்த அவதூறு நடக்குதுன்னு நீங்கள் கதைக்கிறீங்க. இன்றைக்கி வடமாகாணத்தில் வந்த நிவாரண தொகையை கூட மலையக மக்களுக்காக வேண்டி எங்களுடைய வடக்கு மக்கள் திருப்பி இருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு பெருந்தன்மை! அதை பற்றி நீங்கள் கழிச்சிங்களா? இல்லை. என்ன, இன்றைக்கி ஒரு சிலர் செய்கிற தப்பால், ஒரு சில மக்கள் செய்கின்ற தப்பால், எல்லாரும் இல்லை, ஒரு சில மக்கள் செய்கின்ற தப்பால் அநேகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு இந்த தொகை போய் சேருதில்லை. இதைப்படி தான் நான் கதைச்சிருந்தேன். சரிதானே? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து இவ்வளவு கதை காய்க்கிறீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாப்பா. என்னத்தை செஞ்சீங்க? அதிகம் என்னையை பற்றி அவதூறாக தூட்டுறாரு. ஜனாதிபதியிடம் வேற கொண்டு போகிறாம். என்ன, ஐயோ நாங்களே ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம், நீங்களாவே வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் மிக்க நன்றி ராசா ராசா என்கின்ற பெரியவரே. சரிதானே? இப்போ இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த நபருக்கு. நீங்கள் மாவட்ட அரசு அதிபரையோ அல்லது பிரதேச செயலாளர்களையோ சரிதானே கிராம உத்தியோகர்களையோ நீங்கள் அவதூறாக கதைக்கிறதுக்கு எந்த ஒரு அருகதையும் உங்களுக்கு இல்லை. சரிதானே? மக்கள் வரிப்பணத்தில் நாங்கள் சம்பளம் எடுத்தாலும் சரிதானே, மக்கள் வரிப்பணத்தில் நாங்கள் சம்பளம் எடுத்தாலும் மக்களுக்கு அதிகமான அரச சேவைகளை செய்து வருகின்றோம். சரிதானே? அரச சேவைகளை செய்து வருகிறோம். அதனால் நீங்கள் கிராம உத்தியோகர்களையோ பிரதேச செயலாளர்களையோ சரிதானே மாவட்ட அரசு அதிபர்களையோ நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? நீங்கள் கதைத்த விடயத்துக்காகவே உங்களுக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ள இயலும். சரிதானே? சட்ட நடவடிக்கைகள் உடனடியாக உங்களுடைய இருக்கின்ற இடத்துக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள் எங்களால் எடுக்க இயலும். சரிதானே? சரிதானே? இப்போதைய அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அரசாங்கத்தை பற்றியும் கதைக்கிறீங்க. சரி, சந்தோஷம். சரிதானே? நான் நேற்றைய நாளில் கூறிய விடயம் உங்களுக்கு எவ்வாறு தெளிவாகி என்றது எனக்கு ஒரு வியப்புக்குறியாகத்தான் இருக்குது. என்னென்று சொன்னால், இந்த 25,000 ரூபா பெறுகின்ற மக்கள் சரிதானே, அது
உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும். சரிதானே? இதில் பாதிக்கப்படாத நபர்களும் வந்து சரிதானே கேட்குறாங்க எங்களுக்கு 25,000 ரூபா தாங்கண்டு. சரிதானே? இதிலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன தான் வெளிநாட்டிலேருந்து உதவி வந்தாலும் எல்லாத்தையும் மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமென்று சொல்கிறீங்க. சரி, நியாயமான ஒரு கோரிக்கை. அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் சரியா அவங்களுக்கு இந்த நிவாரணத் தொகை 1-2 பேர் செய்கிற தேவையில்லாத வேலையால் தேவையில்லாத பிரச்சனையால் மற்ற மக்களுக்கும் போய் சேரலாட்டி நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா? இவ்வளவோ கதை எல்லாம் கைங்க என்னென்னையோ எல்லாம் பேர்ட்ஸ் எல்லாம் பாவிக்கிறீங்க. சரிதானே? எனக்கு பாவிச்சா பரவாயில்ல, அரசு அதிகாரிகளுக்கு ஒட்டு மொத்தமாக நீங்கள் பாவிக்கிறீங்க. சரிதானே? நீங்கள் வந்து கொடுக்க இயலுமா? சொல்லுங்கள், இவ்வளவு கதைக்கிறீங்க. இதுக்கு முதல்ல இந்த காணொளிகள் அத்தனைக்கு முதல்ல மக்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை நான் முன்வைத்திருக்கேன். அப்போது வந்து குரல் கொடுத்தீங்களே என்னோட சேர்ந்து? இல்லை, எங்கள் மக்களோட சேர்ந்தாவது நீங்கள் வந்து வீதிக்கிறங்கி குரல் கொடுத்தீர்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா வாயால் வடை சுடலாம், ரியலாக வடை சுடணும் இறங்கி. இதை விளங்கி கொள்ளுங்க. சரிதானே? கொமெண்ட் எப்படி வேண்டாலும் அடிக்கலாம், பேட் அடிக்கலாம். சரிதானே? அடுத்து வந்து ரசனையாக கூட அடிக்கலாம். சரிதானே? எல்லா ஒரு அளவுக்கு தான். சரிதானே? நீங்கள் அரச உத்தியோகத்தர்களையும் அரச மாவட்ட அதிபர்களையும் தவறாக பேசியதற்காக உங்கள் மேல் சட்ட நடவடிக்கை எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்படும். கட்டாயமாக இதனை நீங்கள் அவதானித்து எதிர்பார்த்து காத்திருங்கள். நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கண்டா வாங்க, உங்களுக்கு மக்கள் வர்ற இன்னும் மேலுமான துன்பங்களை நாங்கள் உங்களுக்கு அறியத்தாரோம். சரிதானே? அதுக்கு அவனுக்கு கிராம சேவகர்களை நீங்கள் தப்பாக பேசணும்ன்ற அவசியம் இல்லை. சரிதானே? இந்த இடத்துல நான் கதைக்க வந்ததுக்கான காரணம் என்னென்னா, சமூக வலைத்தளங்களில் வந்து என்ன சொல்கிறீங்க, என்னைய வந்து ஏதோ செய்ய போகிறீங்களாமன்ற மாதிரிலாம் நீங்கள் கதைக்கிறீங்க. நீங்கள் என்னென்ன செய்யுங்க. சரிதானே? இதுக்கு முதல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இப்போ இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் கதைங்க. சரிதானே? நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து தான் பல காரியங்களை முன்னெடுத்து வருகிறோம். அதுக்குள்ளே முட்டுக்கட்டையாக வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனால் நீங்கள் கதைத்த விடயத்துக்கு சரிதானே உடனடியாக உங்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதற்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மக்களே, நீங்களும் கொஞ்சம் விழிப்பாயிருங்கள். இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்குள் குட்டையை குழப்புவார்கள். இவர்கள் மூலமாகத்தான் பல உதவிகள் தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. தயவு செய்து கவனத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் சரிதானே குறித்த நபருக்கல்ல மக்களிடம் நான் ஒன்றை கேட்கிறேன், நான் ஏதாவது தவறாக பேசினா தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது உறுதி.